இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி அற்புதமான தருணங்களை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் வாயில வாசிக்க, இன்னொரு சைடு மெயில மியூசிக் வாசிக்க, என்ன ஒரு இதுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் சார் கேட்க வேண்டிய கேள்வி 1008 கேள்வி இன்னும் பெண்டிங்ல இருக்கு, அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கேட்கலாம், தப்பு கிடையாது. அதாவது சண்டே எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு கேள்வியே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஆனா சாட்டர்டே எபிசோட்ல நீங்க முக்காவாசி கேள்வி கேட்கவே இல்லையே. ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நடந்தது இல்லைங்க, அதுல இருக்கிறது மட்டும்தான் சாட்டர்டே எபிசோட்ல பேசினாங்களே தவிர சண்டே எபிசோட்ல அப்ப வாரம் ஃபுல்லா வீக்லி ஒரு 4 நாள் ஒரு டாஸ்க் ஒன்று நடத்துனீங்களே, அதுல நிறைய கண்டென்ட் சண்டை எல்லாமே நடந்ததுல, அதை பத்தி பேசவே இல்லையே சார். என்ன சார் நடக்குதுங்க இங்க? விக்கல் சீக்கிரமுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சண்டை போச்சு அந்த கேப்டன்சி டாஸ்க்ல, அதை அப்படியே தூக்கி காத்துல விட்டாங்கன்னா சார் என்ன சார் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி இந்த முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது விஜய் சேதுபதி இதோட ரிசைன் பண்ணிட்டு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. சம கடுப்பாவது. என்ன மேட்ரு, இந்த ப்ரோமோல எந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, யார் வீட்ல இருந்து வந்தா அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. சோ எல்லாம் எந்திரிச்சு விக்ரம் என்ன சொல்றாரு, பார்வதி வீட்ல இருந்து வந்தா ஒரு அள்ளில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கனி வந்து பாத்தீங்கன்னா ஆதிரியும் அதே மாதிரி ஒரு அள்ளில இருக்காங்க. அதுக்கடுத்து சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு மாதிரி அள்ளில இருக்கான். எங்க ஆதிரி வீட்ல இருந்து வந்தா அவனை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுபிக்ஷா உனக்கு அந்த கவலை வேணாமா, அதான் அடிச்சு துரத்துறீங்களே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி கேட்க கூடாது அப்படின்றது சொல்ல ஓகேங்களா, இது கேட்கலாம். ஆனா என்னன்னா கண்டென்ட் இல்ல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வீக்கான கண்டென்ட்டுக்கு போகலாம். அதை வச்சு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம், அதை வச்சு உருட்டலாம், எல்லாம் ஓகே. ஆனா கேட்க வேண்டிய கேள்வி 1008 கேள்வி இருங்க. கனி அந்த பாப்பா பாப்பான்னு அந்த பாட்டு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சண்டை வந்ததுல, அந்த டாபிக்கை பெருசா அட்ரஸ் பண்ணல. நெக்ஸ்ட் விக்கல் சீக்கிரமுக்கும் எஃப்ஜேக்கு ஒரு சண்டை நடந்ததுல, அதை அட்ரஸ் பண்ணல. கானா வினோத், விக்கல்ஸ், எஃப்ஜே இவங்க நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் டிஸ்கஷன் அப்போ ஒரு சண்டை வந்தது, அதையும் கேட்கல. இவ்வளோ டாபிக், அதாவது வீக்ல 4 நாள் 5 நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா கண்டென்ட் நடக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுல நடக்கிற கண்டென்ட் வச்சு உருட்டுறதே ஒரு வேலையா போச்சு. இந்த பக்கெட் மேட்டரை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து உருட்டினார்ல, அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நேற்று வந்து சாண்ட்ரா மேட்டர் கானா வினோத் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு உருட்டிட்டாருங்க. அப்ப என்னதான் சார் பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா இப்போ இன்னைக்கு வேற எவிக்ஷன் வேற இருக்கு, அதை வச்சு மிச்ச எபிசோட முடிச்சிருவாரு விஜய் சேதுபதி. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ஒரு மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோ வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காருங்க, காலி பண்ணிட்டு இருக்காரு, முடிச்சு விட்டு போறதுக்கு ஒரு குறிக்கோளோட இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சார். இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எதுக்கு இந்த ப்ரோமோ விட்டீங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலே கடுப்பாகுது சார். தயவு செஞ்சு ஒரு ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லா நடக்குதுல, அதுதான் கண்டென்ட். வீக்கெண்ட்ல அதாவது இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வு கடந்த அதுவும் கண்டென்ட் தான். அது எல்லாத்தையும் டப்புன்னு முடிச்சுட்டு போனோம். இவர் என்ன பண்றாரு, ஒரு டாபிக் ஒன்று எடுக்கிறாருன்னா என்ன நடந்தது சொல்லுங்க, அதுக்கு சாட்சி என்ன நடந்தது சொல்லுங்க சார். உங்களுக்கே என்ன நடந்தது தெரியும் சார், வீடியோ பார்த்த எங்களுக்கு என்ன நடந்தது தெரியும் சார். இன்னும் சீக்கிரமா முடியும்னா ஒரு குறும்படத்தை போட்டு விடுங்க சார். சாண்ட்ரா கிட்ட ஏன் சார் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறீங்க? அவங்க பண்ற தப்பு அவங்ககிட்ட தான் பதில் இல்லையே. 2 ஹவர் நிக்கிறேன்னு சொல்றீங்களா சார்? உங்களை யார் சார் நிக்க சொன்னது? வந்த அப்படியே 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு உட்காந்து நீ அழுதுன்னு உரமா கடை அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கி உட்கார வச்சீங்கன்னா முடிஞ்சது. எதுக்கு உங்களை 2 ஹவர் நிக்க சொன்னது? வந்து ரோஸ்ட் பண்ணுங்கன்னா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து காலையில வந்து அதாவது சண்டே எபிசோட்னா ஒரு முடிவில் தாங்க இருக்காரு. சாட்டர்டேல மட்டும் தான் நான் கேள்வி கேட்பேன். சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்தமாக கொண்டு போவேன். ஒரு மாதிரி எப்படி சொல்ல, சண்டே எபிசோடு மட்டும் அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாருங்க. சாட்டர்டேல மட்டும் தான் அடிக்கிறது ரோஸ்ட் பண்ணுறது எல்லாம். சண்டேல வந்து ரொம்ப நான் வந்து காமான ஒரு எபிசோட தான் எல்லா சண்டே எபிசோடு கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி கிளியராக டிசைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த சுபிக்ஷா பொண்ணு நேற்றே சொல்லிச்சு, நான் வந்து சண்டே எபிசோடில் மட்டும் தான் பாட்டு பாடிக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்பேன். ஏன் சொல்லுங்க, சண்டே எபிசோடில் மட்டும் தான் விஜய் சேதுபதி சார் ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு எபிசோடாக கொண்டு போறாரு. சாட்டர்டேல வந்து ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிச்சு. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் தெரிஞ்சிச்சு, அப்ப சண்டே எபிசோட்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, யாரையும் ரோஸ்ட் பண்ண மாட்டாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. சார் கேட்க வேண்டிய கேள்வி 1008 கேள்வி இருக்கு சார், தயவு செஞ்சு கேளுங்க சார். இந்த விக்கல் சீக்கிரம் டாபிக்கை அப்படியே மறந்துடுறீங்களா? அதாவது உங்களுக்கு அவனை டைட்டில் வின்னர் ஆக்கிக்கோங்க, ஏன்னா அதுதான் முடிவு பண்ணிருக்கீங்க, அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த பிரச்சனையை என்னன்னு கூட கேட்கலன்னா ஐயா சாமி, எங்கேயா போகுது இந்த ஷோ, எங்கேயா போகுது? விஜய் சேதுபதி கோ பேக் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணும் போல, கோ பேக் அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியலையே கமல் சார், நீங்க வந்து அரசியலில் போய் பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு திருப்பி பிக் பாஸ்கே வந்திருக்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. அந்த மனுஷன் சில தப்பு பண்ணுவாருங்க, எல்லாத்தையும் போட்டு அடியன்னு அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாம் தோணுது, அதெல்லாம் ஒரு தப்பே இல்லைங்க, அவரை போட்டு நம்ம திட்டமே, அவரை போட்டு அடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி. இந்த பிரதீப் ஆண்டனி மேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா அவரை போட்டு போலன்னு போலந்தது. மற்றபடி அந்தளவுக்கு பெரிய கேஸில் அவர் சிக்கலை. ஆனால் அந்த ஒரு கேஸ் கொஞ்சம் மேஜர் கேஸ் தான், போட்டு அதிகமாக தான் அடிச்சிட்டோம், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த மனுஷன் பரவாயில்லன்னு தோணுதுங்க, பரவாயில்ல இல்லை எவ்வளோ மேல் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படிப்பட்ட மனுஷனை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. திருப்பி கம்பேக் கமல் சார், கம்பேக் இந்தியன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் படத்தில் போட்டிங்களே, இந்தியனா வேணாம் கமல் சார், நீங்கள் திரும்பி வாங்க சார், வந்து
இந்த ஷோவை காப்பாத்துங்க சார், அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. காலி பண்றாருங்க. உண்மையிலே சொல்றேன், விஜய் சேதுபதி ஒரு மாதிரி இந்த ஷோவை அடிச்சு நொறுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் இந்த ப்ரோமோ டாபிக் வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட கேட்குறாங்களே இந்த மாதிரி இப்போ விக்கல் சொல்கிறால பார்வதி வீட்டிலேருந்து பயம் அப்படின்ற மாதிரி. எஸ், பார்வதியை பொறுத்த வரைக்கும் அந்த அள்ளு இருக்குது. அதாவது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன்னு பார்வதி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. என்னத்தை கிளாரிட்டி கொடுப்பீங்க? எனக்கு என்னென்னா, இப்போ அவங்களுக்கு இந்த நடந்த மேட்டர் எதுவுமே தெரியாது. பார்வதி பற்றி தப்பான ஒரு ஒப்பீனியன் வந்து வெளியே போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்வதி இப்படிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டால் நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம். எல்லாத்தையும் விஷுவலாக பார்க்குறாங்க, நீ பண்ணுறது பேசுறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன்? எனக்கு அதுதான் புரியலையே. இந்த கேம் ஆடி முடிச்சிட்ட மாட்டேன்னு நீ, அதாவது பார்வதியோட எல்லா ஃபேஸும் காமிச்சிட்டாங்க, ஓகேங்களா? அப்புறம் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பார்வதி வீட்டிலேருந்து வந்தா கமருதீனுக்கும் கொஞ்சம் புழக்க அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பார்வதிக்கு பின்னாடி பேசுறது எதுவுமே நம்ம பார்வதி தெரியாதுல்ல, ஆனால் பார்வதி வீட்டிலேருந்து வரவங்களுக்கு தெரியும். ஸோ நான் தான் சொல்ல, இந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்தோடனே இந்த கன்றாவி காதல், சாரி காவிய காதல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அங்கேருந்து சோழி முடிஞ்சது. ஃபேமிலி ரவுண்டு தான் இதுக்கு எண்டு கார்டு போட போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. ரெண்டு ஃபேமிலியிலேருந்து வருவாங்களா, இது கமருதீன் வீட்டிலேருந்து வரும்போது சரி, அது மாதிரி பார்வதி வீட்டிலேருந்து வரும்போது சரி, ரெண்டு பேர் கொடுக்குற அட்வைஸ் அவங்ககிட்ட இருந்து தள்ளிடு, அவங்ககிட்ட இருந்து தள்ளிடு இப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சது. ஆல்ரெடி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டினே தான், தனியாக கேம் ஆடலாம் அப்படின்னு பார்வதி தான் திருப்பி போய், அதாவது பார்வதிக்கு என்ன பயனா, அவனை விட்டு விலகி வந்துட்டா எங்கே நம்மளை பற்றி எல்லாம் சொல்லிவிடணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதாவது ரொம்ப க்ளோஸாக பழகிட்டாங்களே, இப்போ அதை வச்சே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்வதிக்கு இருக்குது. அந்த ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன தான் திட்டினாலும் திருப்பி போய் கம்முன்னு கெஞ்சிருது. ஸோ அவங்க வீட்டிலேருந்து வந்து ஓகே இது எதுவும் பிரச்சனை இல்லை, அது நீ உன் விளையாட தனியாக விளையாடு, நாங்கள் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பார்வதி திருப்பி பழைய மூடுக்கு போயிடுவோம். ஓகேடா, அவ்வளோ எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீ எதுவும் தப்பு இல்லைம்மா ஆடுமா அப்படின்ற அம்மா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்து ஒரு பயத்தில், உண்மையில பயத்தில் தான் இருக்காங்க. ஐயோ அம்மா ஏதாவது தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்களோ, என்ன நடக்குது வெளியே அப்படின்றவங்க தெரியாமல் இருக்காங்களே. இப்போ அது எதுவும் இல்லை, அம்மா வந்து ஓகே அப்படின்ற அம்மா சொல்லிட்டாங்கன்னா பார்வதி திருப்பி அவ்வளோதான் பழைய மோடுக்கு போயிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாடுறா சாண்ட்ரா சண்டையாவது, திவ்யா சண்டையாவது, வினோத் சண்டையாவது, இங்கே பார்வதி சண்டை மட்டும்தான்டா இருக்கும், நான் மட்டும்தான் அந்த ஷோ ரூல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பழைய மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதுதான் சேனலில் எதிர்பார்க்குது, அதான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஆதிரை எஃப்ஜே, இந்த கனி சொல்கிறாங்களே இந்த மாதிரி வந்து ஆதிரை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்லி அவங்க அதை பார்க்கும்போது ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனியை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் அந்த 24 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 24 மணி நேரம் வீட்டில் தங்க வைக்கிற இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப காண்டில் தான் இருக்காங்க. அதாவது நம்ம கிடைக்க வேண்டியது இந்த மாதிரி ஆதிரைக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு காண்டு வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு இருக்குது. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த இதில் பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்டிலேருந்து வந்து கொடுக்குற ஒரே இன்புட் என்ன தெரியுமா இருக்கும், தயவு செஞ்சு கேமை விளையாடுங்கடா, இன்னொருத்தவங்க கூட விளையாடாதீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும். ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு கண்டஸ்டன்ட்டை நம்ம பார்க்கவே முடியல. எப்பா இவன் இண்டிவிஜுவலாக விளையாடுறான்ப்பா, யார் கூட சேராமல் விளையாடுறான்ப்பா, நீ பேசுறது வைக்கிறது வேற, ஆனால் உன்னோட தாட்ஸ் உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி தனியாக இருக்கணும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதனால தான் இந்த சீசனில் ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட், ஓகே இவங்க பயங்கரமாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கூட வரமாட்டாங்க. அதாவது இவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சில கண்டஸ்டன்ட் இருக்காங்களே தவிர இவங்க, அதாவது இத்தனை பேர் இருந்தாலும் இவன் தான்ப்பா செம அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரவே மாட்டுது. ஏன்னா இண்டிவிஜுவலாக ஆனா தானே எல்லாருமே இன்னொருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது என் கூட கொஞ்ச நாள் இவன் பேசிட்டு இருக்கானா, இவன் ஏதாவது தப்பு பண்ணா அங்கே கேள்வி கேட்கறது இல்லை, ஓகே இவன் தானே அப்படின்ற மாதிரி, அப்படியே கேட்டாலும் டே மச்சான் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயாஸ்டா ஒரு ஃபேவரிசமில் தான் இந்த சீசனே போயிட்டு இருக்கு. அதனால தான் விலக மாட்டுது. இன்னொன்று ஹோஸ்ட்னு ஒருத்தர் வெளியே வந்துக்கிட்டு அவரும் ஃபேவரிசம் பார்க்குறாரு. அவருக்கு யார் கண்டஸ்டன்ட்லாம் பிடிக்குதோ அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நாசுக்காக பேசுறதும், அவருக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட்டை போட்டு வெளுன்னு வெளுக்கிறதும், இந்த மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரிசம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் பண்ணுறது சரியில்லை, இல்லை அவர் பண்ணுறது தப்பு தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க. நெக்ஸ்ட் சீசன்லாம் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா பிக் பாஸ் டீம் ஹோஸ்ட்டை மாற்றிடுங்க. அப்போ தான் இந்த ஷோ விளங்கும் உருப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.